அமுதான தமிழே நீ வாழி, என் ஆவியிலே கலந்து நாவினிலே தவழும் அமுதான தமிழே நீ வாழி. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புனிதமான கல்வி பணியினை கையில் எடுத்து நண்பர் உதயகுமார் அவர்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு இந்த ஸ்பைரோ பப்ளிக் பள்ளியினை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏன்னா ஒரு வருடத்திற்கு முன்னால் என்னிடம் தேதி கேட்டார். மேலும் மேலும் அதை சரி செய்து கொண்டு முழுமையான பள்ளியாக உருவெடுத்த பிறகுதான் அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பள்ளியினுடைய 1ஆம் ஆண்டு விழாவையும் பல குடும்பங்களிலே ஒளியேற்றும் விதமாக ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்குகின்ற ஒரு அற்புதமான பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் என்பதை நான் நன்கறிவேன். அருமை மாணவ மாணவிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட ஒரு நிமிடம் கூட நான் அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி. இத்துணை பேர் இங்கு அமர்ந்திருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது இன்று காலையிலே மகளிர் தின விழாவிலே கலந்து கொண்டு ஏதோ ஆண்டு விழாவிற்கு அழைக்கிறார் என்று நான் நாமக்கல் வந்து இந்த அரங்கத்திற்குள் நுழைந்த பிறகுதான் தெரிகிறது இது ஆண்டு விழா இல்ல, நாமக்கல்லினுடைய கல்வி திருவிழா என்று. உண்மையிலேயே என்னுடைய நெஞ்சார அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவு சுடர் கொண்டு அறியாமை இருளகற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களே, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெருந்திரளாக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களே, இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும் போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, ஸ்பைரோல படிக்குதா, எப்படி படிக்கிறது என்பது தானே ஒழிய வேறல்ல. பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்கன்னு யாரையும் கேட்கறது இல்லை. பணத்தை விட கல்வி உயர்ந்ததா? நிச்சயமாக. எப்படி? வெள்ளத்தால் போகாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளரும். பணத்தை விட கல்வி சிறப்பானது என்பதற்கு இது ஒன்றுதான் மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்ல, இங்க வந்தவுடன் என்னை குத்துவிளக்கு ஏற்ற சொல்லி பணித்தார்கள். அந்த நேரத்திலே என்னுடைய நெஞ்சத்தில் நிழலாடிய ஒன்றை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அங்க சத்தம் போட வேண்டாம்னு சொல்லுங்க. அருமை பெற்றோர்களே, நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றதொரு கூட்டத்திலே கூட்டத்தை ஆரம்பித்து வைத்துவிட்டு கீழே வந்து அமர்ந்தோம். குத்துவிளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கேள்வி நேரத்தின் போது ஒரு பெண் எழுந்து அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று. காரணத்தோடு இதை பதிவு செய்கின்றேன். அடுத்த நொடி அப்துல் கலாம் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். அடுத்து ஒரு மாணவன் எழுந்து இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டான். மாவட்ட ஆட்சித்தலைவர் வட இந்தியர், அவருக்கு தமிழ் தெரியாது. அப்துல் கலாம் அவர்கள் என்னை பார்த்தார். நான் எழுந்து பதில் சொன்னேன். அவருடைய பதிலை அடிவொட்டியே சொன்னேன். இந்த பள்ளியினுடைய அருமையை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்தவராக இருக்க வேண்டும்,
ஸ்பைரோ பள்ளியை போல ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்ன. இதுதான் இந்த பள்ளிக்கூடங்களினுடைய சிறப்பு. இதை ஏன் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன் என்றால், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதை போல, இந்த வீட்டை நீ வச்சுக்க, இந்த காட்டை நீ வச்சுக்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி, இந்த MA டிகிரியை நீ வச்சுக்க, இந்த PhD டிகிரியை நீ வச்சுக்கன்னு எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை பெறவே முடியாது. நீ படித்துத்தான் பெற முடியும். இதுதான் கல்வியினுடைய மாபெரும் சிறப்பு. இதை மாணவ செல்வங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே இந்த பள்ளியில் உள்ள பள்ளிக்கூடத்திலே சேர்ந்திருக்கின்ற மாணவர்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். உலக நீதி. இளமையில் கல் ஆத்திச்சூடி, கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடியார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிச்சிடறான். சொல்றது யாரு? அதிவீர ராமபாண்டிய மன்னன் நருந்தொகையில சொல்றான். இந்த பெற்றோர்கள் இத்தனை பேர் ஏன் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. இவ்வளவு பேர் இவ்வளவு சொன்னாங்களே. இந்த ஆசிரியர்கள் மேடைக்கு வருவதும், நந்தகுமார் இந்த கல்வியை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு கல்வியிலே படித்து ஒரு என்ஜினியராக இருந்தவர் மேடைக்கு வருவதும், அறிவார்ந்த பெருமக்களை இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய SP அருமை நண்பர் திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள் வருவதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம், என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எல்லோரும் கோடீஸ்வரர்கள் என்பதாலா? அல்ல. பின் என்ன காரணம்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். எந்த ஜாதி மதம் கொலா அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டனா உன்னை மேலவான்னு கூட்டே ஆகணும். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கு தாங்க அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது. 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய ஏழை தந்தை என்னிடத்திலே சொல்லுவார்கள், தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா எங்களுக்கு எல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா. ஒரு பெரிய வேலைக்கு போறது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுன்னு சொல்லுவாங்க. சொல்றது அப்பாவாச்சேன்னு நானும் படிச்சேன். இந்த நேரத்தில் நான் இதை ஏன் பதிவு செய்கிறேன் தெரியுமா? அருமை பெற்றோர்களே, என்னை இங்கு அறிமுகப்படுத்தும் போது ஜனாதிபதி பதக்கம், முதல்வர் பதக்கம், துப்பாக்கி சுடுதலை பதக்கம்னு நீங்க எல்லாம் கை தட்டினீங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனா பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். வேற என்ன இருக்க முடியும்? நினைச்சு பாரு. எங்க டாக்டருக்கு படிக்கிற நிறைய மாணவ மாணவிகள் இருக்கீங்க. நிறைய டாக்டரை உருவாக்கி இருக்கிறாரு. டாக்டராவே வந்து இங்க அமர்ந்திருக்கிறீங்க. உங்களுடைய பெற்றோர்களினுடைய சிரமங்களை உணர்ந்து இந்த நீட்ல படிக்கிற பிள்ளைங்க படிக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னு கேளுங்க. இப்ப கூட வந்தோன்னு கேட்டார், கிராமத்துல மருத்துவமனை இருக்குது, உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை தவிர டாக்டர் எனக்கு தெரியும்னாரு உதயகுமார். இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் தெரியுமா? 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்ன டாக்டர் ஆகணும்னு அவருக்கு ஆசை. எனக்கு காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரியா வேண்டும் என்று என்னுடைய ஆசை. 3000 ரூபாய் இருந்தா 50 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில நான் வாங்கியிருந்த மதிப்பெண்களுக்கு டாக்டர் ஆக முடியும். என்னை அழைச்சிட்டு மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரியில சேர்க்கறதுக்காக எங்க அப்பா போனாங்க. காரணத்தோடு இந்த பதிவு. இதான் நீ படிக்க போற காலேஜான்னு மெடிக்கல் காலேஜ் பார்த்து கேட்டாங்க. இல்லப்பா இது மெடிக்கல் காலேஜ், மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரி, முந்திரி தோப்பு வழியா உள்ள போகணும், அது சின்னதா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இங்கேயே நின்னுப்பா, இது மெடிக்கல் காலேஜாப்பா, உன்னதான் டாக்டர் ஆக்க முடியல, 3000 ரூபாய் பணம் இல்லை, என்கிட்ட 300 ரூபாய் தான் இருக்கு, இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்து விட்டு வருகிறேன் என்று மெடிக்கல் காலேஜ் செவுத்த போய் தடவி தடவி பார்த்துட்டு கலங்கிய கண்ணீருடன் வந்தார். வியந்து போனேன். இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் காவல்துறை கண்காணிப்பாளராக மாறிய பிறகு
நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளிடம் இந்த சம்பவத்தை எடுத்து திரும்ப திரும்ப சொல்லி பிள்ளைகளும் விருப்பத்தோடு படித்த காரணத்தினால் இன்று என்னுடைய வீட்டிலே முதுகலை முடித்த 4 மருத்துவர்கள், நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன் என்றால் அத்துணை பெருமையும் என்னை அன்று உருவாக்கிய இந்த சம்பவத்தை செய்து காண்பித்து என் மனதில் இடம் பிடித்த என்னுடைய ஏழை தந்தையே சாரும். இதுதான் சத்தியம். பெற்றோர்களினுடைய உணர்வுகளை பிள்ளைகள் முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் சொல்றேன்னா, இப்ப எல்லாரும் இந்த ஸ்பைரோல நீட்டுக்கு படிக்கிறீங்க. எதுக்காக இந்த நீட்ல நீங்க படிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலி, நிறைய மதிப்பெண்கள் பெற்றவங்க, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஒரே ஒரு அடிப்படை காரணம் என்னங்கிறத இந்த நேரத்திலேயே மனசுல பதிவு வச்சுங்க, படிக்கும் போதோ அல்லது படித்து முடித்த உடனேவோ. அது என்ன தெரியுமா? நான் ஒரு காவல்துறை அதிகாரியாக எல்லா இடத்திலும் போய் பார்க்கும்போது உங்களை விட அறிவானவர்கள், உங்களை விட திறமையானவர்கள், உங்களை விட மதிப்பெண்கள் அதிகமாக பெற்றவர்கள் கூட படிக்க வேண்டும், டாக்டராக மாற வேண்டும் என்ற மனம் இருந்தும் கூட பணம் இல்லாத காரணத்தினால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க நீங்க படிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அடிப்படை காரணம் தெரியுமா? வெயிலிலும் மழையிலும், பனியிலும் குளிரிலும், வயலிலும் வரப்பிலும் விழுந்து புரண்டு பட்ட காயங்களையும் தழும்புகளையும் தாங்கிக் கொண்டு தனக்கு கிடைக்காத கல்வி தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும், தான் அடையாத உயரத்தை தன் பிள்ளைகள் அடைய வேண்டும், தான் வாழாத வாழ்க்கையை தன் பிள்ளைகள் வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்று ஒற்றை சிந்தனையோடு முதுகெலும்பொடிய பாடுபடுகின்ற தந்தையையும் முழு வயிறு காணாமல் உன்னை வளர்க்கின்ற தாயையும் நீ பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இந்த அரங்கத்திலே இன்று மருத்துவருக்கு படிப்பதற்காக நீ உட்கார்ந்திருக்கின்ற. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நீங்கள் தான். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். என்கிட்ட ஹூஸ்டன்ல 3 மாசத்துக்கு முன்னாடி பேச போயிருந்தேன். ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்தியால படிச்சுட்டு தமிழ்நாட்டில் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு வர்ற டாக்டரா இருக்கட்டும் அல்லது என்ஜினியரா இருக்கட்டும், பெரிய அறிவாளிகளாக, கடுமையான உழைப்பாளிகளாக, மனிதநேயம் உள்ளவர்களாக, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக எப்படி சார் இந்தியாவில் உள்ள அம்மாலாம் இந்த மாதிரி பிள்ளைங்களை வளர்த்து அப்பாலாம் இப்படி அனுப்புறாங்க? எங்க பிள்ளைங்க இப்படி இல்லையேன்னா, ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் என்ற பிள்ளை வளர்ப்பு பற்றி தமிழகத்து தாய்மார்களிடம் நான் பயிற்சி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க. வாங்கம்மா நான் சொல்லி தரேன், அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அடுத்து கேட்டாங்க பாருங்க, இதுக்கு என்ன சார் காரணம்? நாங்க 5000 பேர் அமர்ந்திருந்த அவை. அடுத்த நொடி இதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்கன்னு நான் நினைக்கல, கேட்டாங்க. அடுத்த நொடி என்ன சொன்ன தெரியுமா? உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. we are living for the next generation. அதுதான் காரணம். இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் அதை உணர்ந்து நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சரி, லட்சியம்னு சொல்லி ஒரு டாக்டர் ஆகிற கனவோட ஒயிட் கோட் போட்டுட்டு ஸ்டெத்தாஸ்கோப் போட்டுட்டு மருத்துவக் கல்லூரியில் அங்க இருந்து இறங்கி அல்லது ஹாஸ்பிட்டல் ஒண்ணு கட்டி நடந்து பின்னால 10 டாக்டர் புடை சூழ போகணும்னு நினைக்கிறீங்களே, அந்த லட்சியத்தை சிலர் அடைந்து விடுகிறீர்கள், பலரால் அடைய முடிவதில்லையே. லட்சியம்னா என்ன? ஏன் சிலர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் ஜெயிக்கல? என்ன காரணம் தெரியுமா? இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். ஆப்பிரிக்க காடுகளிலே மான் கூட்டம் கூட்டமாக கண் விழிக்கும் ஒரு புறம், இன்னொரு புறம் சிங்கம் துயில் எழும். என்ன நடக்கும் தெரியுமா? சிங்கத்துக்கு 2 வேலை இல்ல, ஒரே வேலை. ஒரு மானை பிடிச்சு பசியாரணும், குட்டிகளுக்கு கொடுக்கணும். காரணத்தோடு சொல்லுகிறேன். மானுக்கு 2 வேலை, புல்ல சாப்பிடணும், சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கணும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், சிங்கம் பலமானது, மான் வலிமை குறைவானது. நம்ம டிஸ்கவரி சேனல்ல பாக்குற மாதிரி ஒரு மான் ஓடும் போது சிங்கம் ஓடி போய் பிடிச்சிட்டு ஒரே தடவை எல்லாம் சாப்பிடுறதா இல்ல. ஒரு சிங்கம் ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்றால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு நாளைக்கு 9 முறை ஒரு சிங்கம் ஒரு மானை விரட்டினால்தான் ஒன்றை பிடிக்க முடியுமா? இப்ப லட்சியத்தை சில பேர் அடையறீங்க, சில பேர் அடையல. ஏன்னு சொல்றதுக்காக இந்த உதாரணம். வலிமை குறைவான மான் வலிமை அதிகமான சிங்கத்திடம் இருந்து
8 முறை தப்பி விடுகிறது எப்படி? அருமை மாணவ செல்வங்களே, மருத்துவ படிப்பிற்கு படிக்கின்ற மாணவ மாணவிகளே, மான் ஓடுவது உயிருக்காக, சிங்கம் ஓடுவது உணவுக்காக. உன்னுடைய மருத்துவ படிப்புக்கான ஓட்டம் உயிருக்கான ஓட்டமாக இருந்தால் நீ லட்சியத்தை அடைவாய். உணவுக்கான ஓட்டமாக இருந்தால் ஒருபோதும் அடைய முடியாது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை மட்டுமே வாழ முடியும். இந்தியா முழுமைக்கும் என்ன இருக்கிறது என்பதை பெற்றோர்களும் நீட் படிக்கின்ற மாணவ மாணவிகளும் முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள். இந்தியால 706 மருத்துவக் கல்லூரிகள் 2024 ஆண்டு படி, ஒவ்வொரு ஆண்டும் இது மாறுகிறது. இந்த 706 மருத்துவக் கல்லூரிகளில் 386 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 320 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 56,000. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மருத்துவ இடங்கள் 52,000. இந்தியா முழுமைக்கும் உள்ள மருத்துவ இடங்கள் 1,08,000 மட்டுமே. நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே 72 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. 38 மருத்துவக் கல்லூரிகள். இதில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 2, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் 12, இப்படி எல்லாத்தையும் சேர்த்து 38 மருத்துவக் கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள், 34 மருத்துவக் கல்லூரிகள் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்கள் 6,350. 34 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் 5,600, மொத்தம் 11,950. மொத்தமே அவ்வளவுதான். இதுல 85% இடம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். ஒவ்வொரு கல்லூரியும் 100 இடம்னா 15 இடத்தை சென்ட்ரல் பூலு கொடுத்துறாங்க. அதே ஒரு 5,000 6,000 வரும். நீட்ல நல்ல மார்க் வாங்கினா அதுலயும் போட்டி போட முடியும். இதை எதற்காக இந்த இடத்துல பதிவு செய்கின்றேன் என்றால், நம்முடைய தேவை என்ன, போட்டி எவ்வளவு கடுமையானது என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 33,300,000 பேர் 2024 மருத்துவ படிப்புக்கு பரீட்சை எழுதினர். 13 லட்சம் பேர் பாஸ் பண்றான். நீட் கிளியர் பண்ணது 1,08,000 இடம் தான் இருக்கு. யோசித்துக்கங்க, எவ்வளவு கடுமையான படிப்பாக அது இருக்கிறது. உயிர் காக்கின்ற அந்த படிப்பு தமிழகத்துல தான் இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த போட்டி இவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படி படிக்க வேண்டும்? சமீபத்தில் ஜெய்ப்பூர்ல நீட் ஜேஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய ஐஐடி என்ஐடிக்கான படிப்பு, ஜேஇ மெயின், ஜேஇ அட்வான்ஸ் எல்லாமே என்டிஏ என்று சொல்லப்படுகிற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் நடத்துறாங்க. அதுல இந்தியாவில் முதல் மார்க் வாங்கினவங்களை பாராட்டுவதற்காக என்னை அழைத்திருந்தார். இங்கு உங்களை சிரிக்க வைப்பதற்காக உதயகுமார் என்ன அழைக்கல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். 12 பேர் மேல மேடைக்கு வர்றான். 12 பேருடைய அப்பாவும் அம்மாவும் முகத்துல 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியோட வர்றாங்க. 720க்கு 720. எதுல? நீட்ல. 300க்கு 300 ஜேஇ மெயின்ல. ஜேஇ அட்வான்ஸ்ல 360க்கு 250 மார்க் வாங்கினாலே பாம்பே ஐஐடி கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம். இவன் எல்லாரும் 350க்கு மேல வாங்கியிருக்கான். வியந்து போய் நானும் ஒரு தலைமைச் செயலாளரும் பாராட்டுவதற்காக பேசுவதற்காக இப்படி அழைக்கப்பட்டிருந்த இடத்துல அவன்கிட்ட கேட்டேன், எப்படா படிச்சீங்க? டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு எங்கெல்லாம் படாத பாடு போடுறான், நீ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிய, 720க்கு 720 எப்படா வாங்கின? என்ன சொன்னாங்க தெரியுமா? 10th 11th 12th 3 ஆண்டுகள் சமூக ஊடகங்களான செல்போன், டிவி, சின்னத்திரை, பெரிய திரை பக்கம் தலை வைத்து படுக்கவில்லை. முதல் ஒரு வருஷத்துக்கு 100 பரீட்சைகள் எழுதி 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 பார்த்தேன். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் படித்தேன். ஆனால் செல்போன் பக்கம் நேரத்தை செலவு செய்கிற மாணவ மாணவிகளே, இந்தியர்கள் ஒரு நாளைக்கு 3 to 6 மணி நேரம் செல்போனிலே செலவு செய்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 150 to 300 முறை செல்போனை எடுத்து பார்க்கிறீங்க. If you do not separate yourself from distractions, the distractions will separate you from your goal. இதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டியது மருத்துவ படிப்பு படிக்கின்ற மாணவர்களாக இருந்தாலும் மாணவிகளாக இருந்தாலும். பெற்றோர்கள் இங்கு நிறைய பேர் அமர்ந்திருக்கிறீர்கள்.
Being a positive role model is the fastest and most powerful way to teach children. Because children do not hear your words as deeply as they feel your actions. பிள்ளைகள் நீங்கள் சொல்லுவதை செய்வதை விட நீங்கள் செய்வதைத்தான் செய்வார்கள். காவல்துறை அதிகாரியாக 35 ஆண்டுகள் பணிபுரிந்த நான் இந்த இடத்திலே இதை ஒரே நிமிடத்திலே பெற்றோர்களுக்காக நான் நிரூபிக்க விரும்புகின்றேன். பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க இருந்து தெரியுது நீங்க உட்கார்ந்து இருக்கிறது. நான் சொல்றத பேரண்ட்ஸ் மட்டும் செய்யுங்க. நல்லா கேட்டுங்க. இந்த நேரத்திலே நான் இதை செய்ய சொல்லுவதற்கு காரணம் நீங்கள் அத்துணை பேரும் என்ன செய்யறீங்களோ அதுதான் பிள்ளைங்க செய்யும். நீங்க சொல்றத கேட்காது, செய்யறது தான் செய்யும் அப்படின்னு உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் வலது கையை தூக்குங்க. பிள்ளைங்க எல்லாம் பாத்துக்குங்க. ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆள்காட்டி விரல தூக்குங்க. இப்ப நான் சொல்றதை செய்யுங்க. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர்ஹெட். நெத்தியை தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப். மூக்க தொடுங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக். அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு நான் கன்னத்தை தொட சொல்லிட்டு நான் முகவாயை தொட்டேன். நீங்க அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்திருக்கிறீர்களே ஒழிய சொன்னதை ஒருத்தர் கூட செய்யல. இங்க இருந்து பாக்குறேன். எப்படி 24 மணி நேரமும் சீரியல் பாக்குற அம்மா பிள்ளைய வந்து டிவி பார்க்காதன்னா கேக்குமா? எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிட்டு இருக்கிற அப்பா செல்போன் பார்க்காதப்பா கேக்குமா? பிள்ளைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் கூட பேசுவதில்லை. உங்களிடம் கேட்ட வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். வாழ்ந்து காண்பியுங்கள். முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பியுங்கள். ஒன்றை சொல்லுகின்றேன் பெற்றோர்களே, மிக முக்கியமான ஒன்று. மேடம் ஜெனிகோல் என்ற ஒரு உளவியலாளர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன தெரியுமா? இந்த பிள்ளைங்க எல்லாம் பிறக்கும் போதே என்ன நினைக்குது அப்படிங்கறத அவர் பதிவு செய்யறார். சொல்ற மாதிரி, என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும். நாகரிகம் ஊஞ்சலாடுகின்ற இந்த உலகத்திலே என்னை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள், ஒரு சுமையாக வளர்த்து விடாதீர்கள். ஏனென்றால் என்னுடைய விதி உங்கள் கையில் இருக்கிறது என்று பிள்ளைகள் சொல்லுகிறதா? ஏன் உங்க கையில் இருக்குன்னு சொல்லுது? எந்த பிள்ளையும் அம்மா அப்பாட்ட என்ன பெத்தெடுங்கன்னு வரம் கேட்கல. பிள்ளை வரம் கேட்டவர்கள் நீங்கள். அந்த பிள்ளையை சரியான முறையிலே வளர்த்திருக்க வேண்டிய மாபெரும் பொறுப்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று உங்களுக்கு உணர்த்துவதற்காக அப்படி சொல்லுதோம். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். Parents are the first teachers and teachers are the second parents. பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள். பிள்ளைகள் அந்த மரத்திலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். வாழ்க்கை வேறு, பொருள் வேறு. ஒரு மனிதன், நான் வாழ்க்கை என்று சொல்லுவது பிள்ளைகளை, பொருள் என்று சொல்லுவது பணத்தை. ஒரு மனிதன் பணத்தை இழந்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம், பொருளை இழந்து பிள்ளையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கையை இழந்து பிள்ளையை இழந்து பொருளை தக்க வைத்துக் கொள்வது விரல் போவது தெரியாமல் மோதிரத்திற்கு ஆசைப்படுவதை போல. தாம் பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறுகிறார் வள்ளுவர். தன்னிட்ட இருக்கிற சொத்துலயே 100 கோடி பணமோ 100 மாடி கட்டடமோ இல்லடா, உன்கிட்ட இருக்கிற உயிரோட பிள்ளை தாண்டா உனக்கு மிகப்பெரிய சொத்துங்கிற. ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than spending money on them. கொண்டு வந்து உதயகுமார்ட்ட ஸ்பைரோல சேர்த்துட்டு போனா புள்ள டாக்டரா வெளியில வரும்னு கனவு காணாதீங்க. வந்து பாருங்க, புள்ள என்ன செய்யுதுன்னு பாருங்க, யாரோட பழகுதுன்னு பாருங்க, படிக்குதான்னு கேளுங்க. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமருவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா படிக்கிற பிள்ளைங்க 4 பேர் சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியா. உருப்படாத பிள்ளைங்க 4 பேர் சேர்றது காட்டிலே அழுகி கிடக்கிற பிணத்தை கொத்தி திங்கிற காக்கா மாதிரியா. நாம் அன்னப்பறவையாக இருக்க வேண்டுமா காக்கையாக இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இளமைக்கு நீ வேலைக்காரனாக இருந்தால் முதுமைக்கு நீ எஜமானனாக இருக்கலாம். இளமையிலேயே நீ எஜமானனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதுமையிலே வேலைக்காரனாகத்தான் இருக்க முடியும். அருமை பெற்றோர்களே, நிறைய நிகழ்ச்சிகள் இருப்பதாக நான் அறிந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம். என்னிடம் கருத்துக்கு இல்லை பஞ்சம். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து
நரை கூடி கிடப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோங்கிறான் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், கொஞ்சம் மார்க் வாங்கினோம், போய் படிச்சு பார்த்த முடியல, திரும்பி வந்துட்டேன் என்பதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. சாதித்து விட்டுத்தான் சாக வேண்டும். சாதிக்க பிறந்தவர்கள் நீங்கள். உதயகுமார் சார் வந்தோன்னு நான் சொன்னேன், முயற்சிகள் தவறலாம், முயற்சி செய்ய தவறாதீர்கள். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. டாக்டர் ஆகணும்னா கோட் போட்டுட்டு ஸ்டெத்த மாட்டிட்டு தான் வெளியில வரணும், அதுதான் முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. வெற்றி அதனுடைய விலையை தர தயாராக இருப்பவர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அருமை நண்பர்களே, உதயகுமாரிடம் கேளுங்கள் அதனுடைய விலை என்னன்னு. வெற்றியின் விலை வியர்வை, உழைப்பை தவிர வேறல்ல. உழைத்தவர்கள் தோற்றதாக சரித்திரம் இல்லை. வாழ்க்கையிலே நீங்கள் டாக்டராக வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றை சொல்லுகின்றேன். 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் என்றால் யாரெல்லாம் காலையிலே படுக்கை விட்டு, பேட்டில் ஆஃப் த பெட்பாங்க, படுக்கை விட்டு சீக்கிரமாக எழுந்திருக்கிறீர்களோ, மற்றவர்கள் எழுப்பி விடாமல் நீங்களாக எந்திரிக்கிறீர்களோ, அத்தனை பேரும் மருத்துவ கனவுகள் நிறைவேறும். இங்கு அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.